ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்ட்டு செய்து காட்ட போகிறேன். வீட்டிலேயே கேக் செய்து ஐசிங் போடுறது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். அதோட தமிழாக்கள் கூடுதலாக பட்டர் க்ரீம் கேக்கு தான் விரும்புகிறோம். அப்படி வீட்டில் செய்ய விரும்புகிறவைக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும். ஓகே, எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் 500 கிராம் பட்டரில் பட்டர் க்ரீம் அடிக்க போகிறேன். அதுக்கு 500 கிராம் பட்டர். இந்த பட்டர் இங்கே ஃப்ரான்ஸில் இந்த எல்லா பட்டருக்குலேயும் இது தரமான பட்டர், அதோட விலையும் கூட. இந்த பட்டர் நாங்கள் அடிக்கிறதுக்கு முதல் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முதலே இந்த பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வைக்கணும். இது ஐசிங் சுகர். 500 கிராம் பட்டருக்கு 1000 கிராம் ஐசிங் சுகர் வேணும். இங்கே சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஸ்வீட் கிளாஸ்ன்னு தான் ஐசிங் சுகர் இருக்கும். தமிழ் கடைகளில் தான் ஐசிங் சுகர்ன்னு கேட்டு வாங்கலாம். அதோட 3 டேபிள் ஸ்பூன் பால். நான் வீவா பால் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் விட்டும் அடிக்கலாம், நான் பால் சேர்த்து அடிக்க போகிறேன். அதோட பட்டர் எடுக்கல பார்த்து எடுக்கணும், மாஜரின் எடுக்கக்கூடாது. இது நார்மல் பட்டர். உப்பு சேர்த்தது டெமி செல்லண்டு இருக்கும், அது பார்த்து எடுக்கணும். அதோட 500 கிராம் பட்டருக்கு வனி சுகர் 2 பேக்கெட் சேர்த்துருக்குறேன். லிக்விட்டும் விடலாம். மற்றது இந்த பட்டரில் நாங்கள் வேறு தேவைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் அளவில் எடுக்கணும்னு சொன்னால் அதில் அளவு போட்டிருக்குறாங்க. எங்களுக்கு என்ன அளவு தேவையோ, அந்த 250 கிராமுக்குள்ளே என்ன அளவு தேவையோ அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெட்டி எடுக்கலாம். முதல் பட்டரை அடிக்க வேணும். அந்த பட்டர் நல்லா வெள்ளையாக வரும் வரைக்கும் நல்லா அடிக்க வேணும். அதோட இடையில் நிப்பாட்டி வனி சுகரை போட்டு திருப்பி அடிக்கணும். இது கூடுதலாக இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயும் எடுக்கலாம். அதோட லிக்விட்டும் இங்கே இருக்குது, அதுவும் எடுக்கலாம். நான் கேக் அடிக்கைக்குள்ளேயும் இந்த வனி சுகர் தான் பாவிக்கிறேன். நான் இப்போ வனி சுகரும் சேர்த்து அடித்தாச்சு. பட்டர் நல்ல வெள்ளையாக வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அடித்தா காணும். இந்த பட்டர் மற்றது பனி சுகர் இடையில போட்டு மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் அடித்தா காணும். இனி ஐசிங் சுகரை நல்லா அரிச்செடுக்கணும். அதை அரிச்செடுத்தா தான் நல்ல பட்டர் க்ரீம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அது வேலைக்கு அடிபடவும் மாட்டுது, மற்றது க்ரீமும் நல்லா வராது. அந்த அரிச்ச ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்க வேணும். ஒரேசா எல்லாத்தையும் போடக்கூடாது. இது ஸ்பீடாக அடிக்கக்கூடாது, மெஷினில் ஸ்லோவில் வச்சு அடிக்க வேணும். ஒரு 3 நிமிஷம் அடிச்சுட்டு இனி அந்த 3 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு அடிக்க போகிறேன். பால் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடித்தா காணும்.
ஓகே, நல்ல க்ரீமியான பட்டர் க்ரீம் அடித்தாச்சு. இது நாங்கள் கூட க்ரீம் அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மிச்சத்தை டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கலாம். பால் விட்டதால் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு பழுதாகாமல் இருக்கும். ஓகே, பட்டர் க்ரீம் அடித்தாச்சு. இதுவரைக்கும் பட்டர் க்ரீம் அடிக்காதவைக்கு இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இனி அடுத்த வீடியோ கிறிஸ்மஸ் கேக்கோட நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.